இடத்துக்கு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றதே கிடையாது. நேரடியாகவே பேரண்ட்ஸ் மட்டுமே வந்து கேட்டுட்டு போகிறாங்க. அப்போ அதில் இருக்க குறை நிறைய அவங்க தெரிஞ்சுக்கணுமா வேணாவா? அவங்க பயந்துருவாங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறதே கிடையாது. ஒரு அந்த நாலேஜ் அவங்களுக்கு காதுக்கு போய் சேரணும். அப்போ தான் அவங்க பயத்தோடு அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை நடத்துவாங்க. இல்லைன்னா சாதாரணமாக இருப்பாங்க, துணிச்சலாக நடந்துப்பாங்க, பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு 2 கல்யாணம் இருக்குதுங்க, முதல் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிடும்னு பயம் இருந்ததுன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போக மாட்டேன்னு அடம் பிடிக்குமா அந்த பொண்ணு? ஐயோ பிரச்சனை ஆகிடும்னு விட்டு கொடுத்து போகுமா இல்லையா? பெரியவங்க டைலாக்லாம் பார்த்துங்க, பயபக்தின்னு சொல்கிற டைலாக் சொல்லுவாங்களா பெரியவங்க? அது மாதிரி விட்டு கொடுத்து போகணுன்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரியான டைலாக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. அவங்களுக்கு ஒன்று ஜோசியமும் தெரியாது பெரியவங்களுக்கு, ஆனால் வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்கு. பயபக்தியோடு இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்புறமா வந்து விட்டு கொடுத்து போனால் தான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. ஒரே நாளில் சொல்லி கொடுத்தா நான் வராது. சின்ன வயசில் இந்த பொம்பளை பொண்ணு விட்டு கொடுத்து போ, அப்படி போ இப்படி போலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆணாதிக்கமாக, இது ஆணாதிக்க மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா பெண்ணடிமை மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த நாலேஜ் ஒன்று, உன்னோட தலையெழுத்து எதிர்காலம் எப்படி இருக்குன்ற சீனை அவங்க முன்னாடி கண்ணில் காட்டணும். அப்படி காட்டும்போது தான் அவங்க அவேர்னஸோடு இருப்பாங்க. அது பேர் அவேர்னஸ். அது இது மாதிரி நடக்குதான்ற நாலேஜ் எல்லாம் கொடுக்கணும். ஆமாங்க இந்த மாதிரி இருக்குது, இது கோர்ட்டில் இப்படி வருது, இது வருது, இது வருதுங்கிற நாலேஜ் எல்லாம் கொடுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். 3வதாக தான் ரெமிடிஸை பற்றி பேசணும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பரிகாரத்துக்கு போகிறீங்க. 3வது ஸ்டேஜை முதல்ல போகிறதுனால தான் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்கிட்ட வரவங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம், பிள்ளைங்க வந்தால் தான் நடக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் பண்ணுவோன்னு. தெரியாமலே சொல்லாமலே மூடி மறைச்சோ இதெல்லாம் பண்ண முடியாது. நம்மக்கிட்டலாம் பரிகாரம்லாம் தரவே மாட்டேன். பரிகாரம் ஜோசியத்தை சொல்லுவேன், பரிகாரத்தை சொல்ல மாட்டேன். நான் ஜோசியத்தை என் தொழில், உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டிய என் தொழில், அதை சொல்லிவிடுவேன் நான். ஆனால் பரிகாரம் சொல்ல மாட்டேன். சம்மந்தப்பட்டவங்க என் முன்னாடி வந்தால் தான் நான் பரிகாரம் சொல்லுவேன். என்கிட்ட பேசினா தான் பரிகாரத்தை சொல்லுவேன். நான் இல்லாத பட்சத்தில் பரிகாரம் சொல்ல மாட்டேன். நான் இதுதான் முறையான தொழில். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு உதாரணத்தை, ஒரு கல்யாணம் பண்ணணும்னா நிச்சயம் பண்ணுறாங்க, கல்யாணம் நோட்டீஸ் அடிக்கிறாங்க, பெரிய கிராண்டாக ஒரு 200 ரூபா செலவில் 500 ரூபா செலவிலெல்லாம் ஒரு கல்யாண நோட்டீஸ் அடிக்கிறவங்களாம் பார்க்குறேன் நான். ஒரு கல்யாண நோட்டீஸ், ஒரு கல்யாண இன்விடேஷன் வந்து மேரேஜ் இன்விடேஷன் 500 ருபீஸ்லாம் ஆகுது. அந்த மாதிரியான இன்விடேஷன் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. பெரிய சத்திரம் புக் பண்ணுறாங்க, பூ அலங்காரம் பயங்கரமாக